இது மண்ணில் கிடைச்ச பொக்கிஷம் இது. உடல் வலிமைக்கும் மருந்துக்கும் மண்ணிலிருந்து வரும் உணவு பொக்கிஷம். கண்ணில் பட்டால் தவற விட்டு விடாதீர்கள். இது மண்ணில் கிடைச்ச பெரிய பொக்கிஷன் போகலாம். எங்கள் ஏரியாவுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷன் இந்த பனங்கிழங்கு தாங்க. இது ராஜர் காலத்திலேருந்து உடம்பு வலிமை பெறுறதுக்காக இது ராஜர்கள் சாப்பிட்டது. இது பனங்கிழங்கு இன்னைக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்குலேருந்து மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறது இந்த பனங்கிழங்கு நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த மலச்சிக்கல்கள் அடிக்கடி வரும். அதுக்கு இது நல்லதுங்க. இது பசங்களுக்கு காலையில் டீயில் போட்டு பாலில் போட்டு கொடுக்கறது கூட இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 1 வருஷம்னாலும் வீணாக போகாதுங்க. இதை பக்குவப்படுத்தி இயற்கை முறையிலே காய வச்சு அவிச்சு காய வச்சு மாவு இடித்து வச்சுட்டிங்கன்னா வருஷ கணக்கில் இருக்கும். பனங்கிழங்கு கேக்கு செய்யலாம். கடல மிட்டாய் மாதிரி ஒவ்வொரு மிட்டாய் வகைகளுக்கு இந்த பனங்கிழங்கு சேர்த்துக்கலாம். பனைமரத்துலேருந்து எடுத்து இது பதப்படுத்தி நாங்கள் விதையாக போடுறோம், மண்ணில் போடுறோம். இயற்கையாகவே மண்ணில் வந்து டேஸ்ட் அதிகம். பாரம்பரிய முறையில் அவிச்சு பாரம்பரிய முறையில் நாங்களே விற்கிறதுக்கு விற்றுட்டு இருக்கோம். பனையை காக்கவும் உடல் தேகத்தில் உறுதியை சேர்க்கவும் அறுவடை செய்யப்படும் பனங்கிழங்கு சாகுபடி குறித்து ஒரு சிறிய பார்வை. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூர், சிங்கானோடை, காழியப்பநல்லூர், அனந்தமங்கலம், என்என் சாவடி, தில்லையாடி, மருதம்பள்ளம், கிடங்கல், மாமாக்குடி உள்ளிட்ட பல கிராமங்களில் பனங்கிழங்கு சாகுபடி அறுவடை செய்து அவற்றை பதப்படுத்தி இயற்கை முறையில் அவித்து விற்பனை செய்து வருகிறார்கள். தற்போது பல இடங்களிலும் பனங்கிழங்கு விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. பனை மரத்திலிருந்து விழும் பனை பழங்களை எடுத்து வந்து உரித்து காய வைத்து பதப்படுத்தி மண்ணில் புதைத்து 3 மாதங்கள் காத்திருந்து பனைக்கிழங்கு வந்தவுடன் அவற்றை மண்ணில் இருந்து தோண்டி எடுத்து சுத்தம் செய்து பானையில் வைத்து விறகு அடுப்பில் அவித்து பின்னர் அவற்றை கட்டுகளாக கட்டி விற்பனை செய்து வருகிறார்கள். கட்டு ஒன்றுக்கு 20 ரூபாய் என விற்பனை செய்யப்படும் நிலையில் ஆதிகாலம் முதல் மன்னர்கள் காலத்திலும் உடல் வலிமை பெறுவதற்கும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இந்த பனங்கிழங்கினை உங்கள் குழந்தைகளுக்கு சாப்பிட கற்றுக் கொடுங்கள். இவற்றில் நார்ச்சத்து இருப்பதால் மலச்சிக்கல் தீரும். மாவு சத்து மற்றும் பல்வேறு இயற்கை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருப்பதாலும் சர்க்கரை நோய்க்கு மருந்தாகவும் பயன்படுகிறது என கூறப்படும் இந்த கிழங்கு சாகுபடியில் வேளாண் துறை, தோட்டக்கலை துறை மூலம் பனங்கிழங்கு சாகுபடியை ஊக்கப்படுத்திட அரசாங்கம் முன்வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். பனங்கிழங்கு சாப்பிட்டு உள்ளீர்களா? கருத்துக்களில் தெரிவியுங்கள்.